பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட். பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட்? ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவேக் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டர் மாதிரி பொம்மையை வச்சிருப்பார். அந்த பாட்டி வருவாங்க, நம்ம பாட்டி தூ இதைத்தான் நீ வெயிட் லிஃப்ட் பண்ணியான். இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையான்? மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் பாருங்க. அது எப்படித்தான் நம்முடைய 4 எம்எல்ஏக்கள் உள்ளிருந்து அவங்களுக்கு காது இருக்கல, எவ்வளவு நேரம் கேட்பாங்க. அவர்கள் பொங்கி எழுந்து பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு போய் சொல்றாங்க. பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம், இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம். பிரதமரின் கிராம சாலை திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம். ஜல்ஜீவன் திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடிநீர் திட்டம். போஷன் திட்டம், இது வானத்தியக்கா ஊர் ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான்ல இருந்து நாகாலாந்துல இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டமா. சஹி நிவாஸ் நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 20 விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பேர் சஹி நிவாஸ். அதற்கு இந்த பட்ஜெட்ல பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி. சமகிரக சிக்ஷாக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகம் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் 13 சமுதாயம் விஸ்வகர்மாலே வரக்கூடிய 5 சமுதாயத்திற்கும் 18 சமுதாயத்திற்கு இந்த திட்டம். அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர்வன திட்டம், அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சுனாங்க ஐயா, சென்டர்ல மரம் வைக்கக்கூடிய 10 சாலைகளுக்கு நடுவிலே மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், நகர்வன திட்டம். அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்திற்கு இங்க பெயர் 2500 கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட சரியா சொல்லாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம். இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 2015 2014 அப்ப வந்த திட்டங்க. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். 4 கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைஞரின் கனவு உலக திட்டம். அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். அதுல இந்த பட்ஜெட்ல 2-3 விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம். சாராயம் மூலமாக வருமானம் எவ்வளவு வருதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேடையில் வானத்தி அக்கா 44,000 கோடிங்கிறாங்க, இன்னொரு மேடையில் முருகன்ஜி அவங்க 46,000 கோடிங்கிறாங்க, மேல இருக்கிற தலைவர்கள் 42,000 கோடிங்கிறாங்க. தமிழக மக்களுக்கு என்னதாயா சாராயம் மூலமா வருமானம் வருதுன்னு நிதியமைச்சர் கவலைப்படாதீர்கள். சாராயம் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 50,000 கோடி என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறான். ஆனா மக்களுக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக முதல்ல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 50,000 கோடி ரூபாய். இந்தியால எந்த மாநிலத்திலும் கூட சாராயம் பெற்று 50,000 கோடி இல்லை. அதுக்கு யாரோ ரொம்ப நல்லா சொன்னாங்க, ரொம்ப ரமையா சொன்னாங்க. திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, இதற்கு ஒருத்தர் ரொம்ப ரமையா சொன்னார். அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற மாநிலமும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மக்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வெளியே வைப்பாங்க. சாதாரணமா இல்லைங்க, 10 வருஷம். எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து வெளியே வச்சாங்க. அதன் பிறகு 2011 இருந்து 21 வரைக்கும் தொடர்ந்து வச்சாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் எப்பாச்சும் ஏமாந்து ஒரு முறை திமுக ஓட்டு போட்டுட்டா அதன் பிறகு சுதாரித்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உள்ளே விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வானத்தி அக்கா சொன்னது போல ஒரு மாற்றம் என்னன்னா, திமுக தொண்டன் தெளிவா இருக்கான், நான் என்னை விடவே மாட்டேன் சார் என் தலைவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு. இதுதான் கடைசி முறை. திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 2024 நான் ஓட்டு போட மாட்டேன். ஐயா இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சர்வே அவங்க சொன்ன மாதிரி பாருங்க, இன்டர்நேஷனல் மேகசின்ல இருந்து நம்முடைய நிருபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறான். எல்லோரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு சதவீதத்தை போடுறாங்க. ஒரு பத்திரிகை 20%, ஒரு பத்திரிகை 24%, ஒரு பத்திரிகை 17%. பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படியாச்சும் பிரசாந்த் கிஷோர் மாத்தி பேசுவாரான். அவரு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சுங்க, இரட்டை இலக்கில் இருக்குதுங்க, என்னங்க பேசுறீங்க? சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல நாம் 20% எல்லாம் எப்பவோ தாண்டிட்டோங்க. அதெல்லாம் வேல் யாத்திரை காலத்திலே தாண்டியாச்சு, அதெல்லாம் 2021 தாண்டியாச்சு. பலத்தை காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காம பல ஆண்டு காலமாக காத்திருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய இத்தனை ஆண்டு காலத்தினுடைய உழைப்பினுடைய
வெளிப்பாடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியுங்க. 33% வாக்குகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, எழுதி வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கு எழுதி வச்சு. தலைகீழாக நின்று தோப்பு கரணம் எதிர்க்கட்சிகள் போட்டாலும் கூட இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்னங்க ஐயா? யாத்திரை வந்துருச்சு, தலைவர்கள் பேசினாங்க, நம்ம யாத்திரையிலிருந்து கிளம்பிட்டோம், நாம கட்சி வேலை செய்தோம். இது இன்னைக்கு நோக்கம் இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருமே எவ்வளவு பலசாலின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். உங்க ஒருவருடைய செல்போன் எடுத்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட பாருங்க ஐயா. குறைஞ்சபட்சம் உங்க செல்போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு காலையில வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணாவே குட் மார்னிங் அப்படின்னு போடுறவங்களே ஒரு 300 பேர் இருப்பாங்க. நீங்க பிளாக் பண்ணவங்களே ஒரு 200 பேர் இருப்பாங்க. இவன் டெய்லி குட் மார்னிங் போடுறான், பிளாக் பண்றான். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நாங்கள் கேட்பது, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வைப்பது உங்களுடைய கடமை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுக்கு இன்னும் 50-60 நாள் இருக்கு. நீங்க டெய்லி போன் பண்ண, திமுக காரங்களா இருந்தாலும் போன் பண்ண, டெய்லி 1 மணி நேரம், 1 நிமிஷம், அரை நிமிஷம், 30 நிமிஷம், எவ்வளவு நேரம் இருக்கோ பேசணும். நம்முடைய கட்சி, நம்முடைய திட்டங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்லணும். 2024 எதற்கான ஒரு முக்கியமான தேர்தல் நீங்க சொல்லணும். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது, வேண்டுகோள் வைப்பது, உங்களுடைய தொலைபேசியில யாருடைய பதிவையும் பேரையும் நம்பரையும் பதிவு செஞ்சிருக்கிறீங்களோ அவர்களுடைய வாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற்றுக் கொடுப்பது உங்களுடைய வேலை என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். இன்னையிலிருந்து 60 நாள் நீங்க சொல்லணும். நீ ஓட்டு போடலினா டெய்லி போன் பண்ணுவேன், அதுக்காக ஓட்டு போட நீங்க சொல்லணும். 2024 அந்த ஓட்டை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இங்க இருக்கிற நாம எல்லாரும் செஞ்சோம்னாங்க கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதிங்களா? கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு வெற்றி பெற்ற மண், நம்மை ஆதரித்த மண். எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க. சமீபத்தில் தீபாவளி சமயத்தில் 2022 எல்லாம் பார்த்தாங்க. மனித குண்டுவெடிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தாங்க. என்ஐஏ நடவடிக்கை 14 பேர்த்தை தாண்டி கைது பார்க்கறாங்க. 3 சார்ஜ் ஷீட் பார்க்கறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி வந்தா முதல் வேலையாக அந்த சகோதரனோ சகோதரியோ அமித்ஷாஜியை போய் பார்ப்பாங்க. என்ன கேட்பாங்க? சார், கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும். நம்முடைய சகோதர சகோதரி யார் எம்பியாக இருக்கிறாங்களோ முதல்ல என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வைப்பாங்க. அதுக்கு ஒரு 60 பேர் 75 பேர் ஸ்டாஃபை கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் இன்டெலிஜென்ஸ் பிரிவருக்கும் நுண்ணறிவு பிரிவருக்கும் எல்லா பக்கம் சுத்துவாங்க. ஐயா, ஒரு முறை ஆபத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்க. மனுஷன் காப்பாற்றல, கடவுள். அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் கரெக்டா அந்த வண்டி அங்க ஏறணும் இறங்கணும். சூரசம்ஹார மூர்த்தி முருகன் அங்க இருக்கணும். முருகனும் இதற்காக காத்திருக்கணும். காலையில் 4 மணிக்கு வாங்கடா பார்த்துக்கலாம், கோயம்புத்தூருக்கு நீங்க எப்படி போறீங்க. அதனால் ஆண்டவன் நம்மை ஒரு முறை காப்பாற்றி நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கார். தேர்தல் அறிக்கை 2021 எழுதியிருக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் உயர்த்துவோம். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி கார உயர்த்திடுவான். எப்படி இருந்தாலும் பிஜேபி கார 2100 இருந்து தூக்கிட்டு வந்து 3400 மோடி ஐயா நிறுத்தி இருக்காரு. 4000 2 வருஷம் நிறுத்தினதுக்கு அப்புறம் திமுக கார வந்து கரெக்டா ஸ்டிக்கர் ஒட்டுவான். சொன்னதெல்லாம் செஞ்சோம்ல. 4000 ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம், எங்க தளபதி 2026க்கு முன்னாடி செஞ்சாங்க. இப்படி தாங்க ஐயா ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரம்புக்கு குறைந்தபட்சம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசலை பாருங்க. இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசலை பாருங்க. தமிழகத்தில் மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு பெரிய நாடு. மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாருங்க, சும்மா போடுறாருங்களாங்க. 2024 உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட் 11 லட்சம் கோடி. 11,11,111 கோடி. 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு. இங்கிருந்து ஐயா போடுறாரு அவ்வளவு. நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய, நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போடுறார். அந்த சிரமத்திலும் 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். 10 ரூபா ஒருக்கா, 7 ரூபா ஒருக்கா எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார். அப்படி இருந்தும் வளர்ச்சியில கை வைக்காம வளர்ச்சியும் நடக்குது. பெட்ரோல் டீசல் விலையை நம்முடைய ஆட்சி 2 முறை குறைத்து போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம். இவங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க.
ஆனா எல்லா மாநிலங்களும், பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் விலையை மோடி அவர்கள் குறைத்த பிறகு மாநிலத்தில் ஒருக்கா குறைச்சாங்க. மோடி ஐயா நீங்க குறைச்சதுக்கு நன்றி, நானும் குறைக்கிறேன். என்னாச்சுங்க ஐயா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவு. திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தில் 8,30,000 கோடி கடனாக இந்த நிதி அறிக்கையில் காட்டியிருக்காங்க. அதே பொய்யுங்க ஐயா. உண்மையான கடன் 9,50,000 கோடி, 1,20,000 கோடி கடனை பாண்ட மறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2-3 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றோம். வாங்கிய கடனையும் மறைத்து 8,30,000 கோடி இந்தியாவில் நம்பர் 1 கடன். ஆனா உண்மையான கடன் 9.5 லட்சம் கோடிங்க ஐயா. அதிலும் பெட்ரோல் டீசலுக்கு வரி கொடுக்காம, வரியை குறைக்காம ஏமாற்று வேலை செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு உதாரணம் ஐயா. இது போன்ற பட்டியல் போட்டு நம்ம பேசிக்கிட்டே போலாம். வேளாண் அறிக்கை, சரி இதைத்தான் தங்கம் தென்னரசன் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னு MRK பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட் போடுறாரு. அதுல வானதி அக்கா MLA சொல்றாங்க, அண்ணே அதுல ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் ரொம்ப பெருமையாக. திட்டத்தினுடைய பெயர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். அப்படின்னா மண்ணை காட்பதற்கு அடையாள அட்டை. ஐயா, மண் வட அடையாள அட்டை 2015 பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து 1.4 கோடி அட்டைகளை கொடுத்திருக்கின்றோம். 9 வருஷம் ஆகுதுங்க ஐயா திட்டத்தை கொண்டு வந்து. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மண்வள அடையாள அட்டை கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஏமாற்று வேலை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறக்கு ஒரு குரூப். அதனால் சகோதர சகோதரிகள் நாம் தெளிவாக இருக்க. அதைத்தான் இன்னொன்று சொல்லியிருக்கார், தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகமாயிருச்சு. 2022-23 அதிகமா உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம். ஒரு LKG பாப்பாவை கூப்பிட்டு கோட்ட அந்த பாப்பா சொல்லும், அங்கிள் 2021-22 உணவு தானிய உற்பத்தி 119.97 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். 2022-23 உணவு தானிய உற்பத்தி 116.91 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். அப்ப 3 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு LKG பாப்பா சொல்லும். இத்தனையே அதிகாரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து MRK பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி 3 லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு. தமிழகத்தில் 2022-23 உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த 2 டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பட்ஜெட் சூப்பரா இருந்தது அப்படின்னு. இன்னும் ஒரு திமுக தனவங்க போய் நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, 10க்கு 10. இதையெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களான். இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி 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 ஒரு பக்கம் ஐயா, இந்த பக்கம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி என்று திமுக ஒரு பக்கம். ஐயா, தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம், அது வளர்ச்சி இல்லை, அது கட்டி. அதுவும் கோபாலபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க. அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்கத்தான் போறோம், எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இன்னைக்கு கோபாலபுரத்திலே நடக்கக்கூடிய வளர்ச்சியை வீக்கம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கும்பல். ஆனா இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனால் சகோதர சகோதரிகளே, நேரம் 9:30 மணி ஆயிட்டு இருக்குதுங்க. இன்னும் நிறைய பேச வேண்டும். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுருக்கமா பேசிட்டு அமர்ந்திருக்கின்றார். 27ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நிகழ்வுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாக அது இருக்கும். நீங்கள் அனைவரும் அங்கே வர வேண்டும். உங்களுடைய நிகழ்வு உங்க குடும்ப நிகழ்வு. உங்க குடும்பத்தினுடைய விசேஷம் எப்படி இருந்தா சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு பத்திரிகை அடிச்சு நீங்க கூப்பிடுவீங்களோ அது போன்று நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா. கோயம்புத்தூருடைய வெற்றியை நரேந்திர மோடி அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூருடைய வெற்றி நமக்கு முக்கியம். இந்த மண் தேசிய மண். இங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கிடையாது என்பதை 2024 கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் மறுபடியும் தேர்தல் களத்திலே உணர்த்தப் போகின்றீர்கள். அதுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து 27ஆம் தேதி பல்லடத்தில் உங்களை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வர வேண்டும் என்கின்ற